எடுத்து வந்தாச்சு, பணி ஆரம்பிக்குது. திருச்சிற்றம்பலம். இப்போ ஓடு ஷீட்லாம் வந்துச்சு. நான் இட்டுன்னு வந்தேன் அவனுக்கிட்ட. போதும் ஐயா, இல்லை ஒன்று ஒன்று ஐயா தான் இன்றைக்கி நமக்கு இந்த இடத்த காமிச்சாரு, இந்த வரலாறுலாம் சொன்னார். ஐயாவே பலன் வந்தது. இப்ப மொத்தம் எத்தனை அடி உள்ள வரணும்? ஒரு அடி. இந்த ஒரு ஐயா ரொம்ப பண்ணாரு. உள்ள ஒரு புட்டி கிடந்து கையில மாத்த. கீழே கீழே வேப்பங்கலை தான் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில வேணா கடை பிடிச்சி அது ஐயா 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 பிடிச்சி ஐயா நீங்கள் கொஞ்சம் இருங்க உள்ள எடுத்துக்கோ. அது மேலே ஒரு கிளப்பு ஒரு மட்டும் கூடல. அதோ அவங்க கையை கட்ட பண்ணுறாங்க, கையெழுந்து ஐயா கை வைக்கிற கீழே அதுக்கு நான் கீழே எடுத்துறா. இந்த கீழே கட்டி எடு. ஆமாம் அதே போங்க. ஐயா அது எடுத்துறா, சாமி பார்த்து மாதிரிடா. நீ படம் சொல்லுவா ஐயா ஐயா நீ போ ஐயா இருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் 2 வெட்டு 1 வெட்டு. ஐயா ராம மேலே இருக்கிற கிளப்பிச்சிடா ஒயிட் கட்டாரு கீழே. டப்பா பையில ராம ஐடியா. இருங்க இது கொஞ்சம் அப்படியே கை விடுங்க. ராம தலை மேலே இருக்கிற கிளப்பிச்சிடா கையில. ஆமாம் அது அப்படியே போதும் ராம. இதுக்கு மேலே எதை எடுங்க மக்களையா. ஹைட் 10 அடி. இல்லை கட்ட போறாடா. என்ன பக்ஸ் எடுத்து வராரு உனக்கு நிறைய குத்தம் பண்ணாரு. போயிட்டு ஒயர் பாக்ஸ் அப்படி எடுத்து வாங்கி வந்துறீங்களா? ஏறாம இங்கே இருந்தா வச்சிங்களா வேற ஏதாவது வேலை இருக்கும். அந்த இடத்துல இருக்கணுமா? செல்வா அந்த இந்த கண்ணிடா செல்வா அந்த கண்ணு அது ஐயா பிடிச்சி கண்ணு அடியோடு அப்படியே சாயிடா சாய் படுக்க வையா உடச்சிக்கும் படுக்க வைடாண்ணா இருக்குடா. சாமி வாங்க இருக்குடா. ஆமாம் கிழி இது ராம. பால் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எட்டுன்னு போகும்போது வருது. ஒன்றா பூலாம் வாங்கி தீரனே அவன் ஆளுக்கானா ஊரில் கட்டுன்னு வரேண்ணா போனடி அவனுக்கு. ஐயா கச்சா தட்டிக்கலாம் நேரில் இருக்கட்டும் கொஞ்சம் வேலை செய்யுதுக்கு. ஆமாம் அது வேலை செய்யும்போது ஷெட்டு போடுறாங்களா மேலே ஐயா அப்போ அவனை தட்டி விடுங்க. ஐயா இந்த பக்கத்துக்கு மேற்கூறி அமைக்கிறதுக்கு ஷீட்டு குறுக்குட்டி மிச்சாச்சு. இப்போ வெல்டிங் பண்ணணும். வெல்டிங் பண்ணால் வேலை நிறைய அடைஞ்சிது. அதுக்கப்புறம் பூஜை.
இல்ல இல்ல சபையை பத்தி உனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் ஒரு மூலியமா போயிடும் பாரு, அவர் அடு முக்கியமான படத்தை கையில் போய் நீ நான் வந்து டெய்லி நீ போக மாட்டேன். அதான் நீ அப்படியே அந்த பக்கம் நாடி டெய்லி வந்து என்ன அப்புறம் டெய்லி உட்காந்து தான் வாங்க எல்லாம் ஏன் பிரபு ஏன் டெய்லி போயிடணும். ஐயா இது வந்து 8 ஓன தரப்படுவாங்க. அதான் இல்ல நீ மட்டும் கட்ட கட்டல. அது கட்டிடலாம். கட்ட கட்டி தான் நான் எல்லாம் போட்டு முடியல. அந்த தர டைல்ஸ் அவங்க என்ன நிறாங்க போடுங்க. இப்போ ஆவடி வந்து இந்த சைஸ் வருங்களா? நம்ம இந்த அளவுக்கு அதை வச்சு நம்ம ஆவடி அருந்து ஒரு அடிக்கு அந்த பீடம்லாம் வரதுனால கட்ட கட்டி விடல. தரல இல்ல இல்ல நம்ம ஓடிறோம். இன்னொன்னு நான் பாப்பேன். நீங்க மண்ணு கரெக்ட்டா லைட் பாருங்க. ஹைட் இல்ல ஒரு அடி போவாங்க. நீங்க அத கட்ட கட்டி நான் சொல்லுவேன்னா ரெண்டையும் கூட நாலு வர வெட்டுங்க. அந்த கல்ல வெட்டி போட்டு மாறி இந்த ரெண்டி கேட மட்டும் போடுங்க. அது அந்த பழைய காலத்து எந்த காலத்துல எல்லாத்தையும் ஒண்ணா அதான் சொன்னேன். அது வந்து 200 ரூபா விலை. இல்ல ஏத்த அப்படிங்களா? அது ரெண்டாவது விஷயம் தெரியுமா? ஐயா என் பக்கத்துக்கு மேற்கூடி அமைக்கிறதுக்கு ஷீட்டு ஸ்க்ரூ குத்தி மிச்சாச்சு. இப்போ வெல்டிங் பண்ணணும். வெல்டிங் பண்ணால் வேலை நிறைய அடைஞ்சிது. அதுக்கப்புறம் பூஜை. ஏய் டூ வீலர் தூக்கி போடை. ஏய் இல்ல நிக்கற செல்வா கொஞ்சம் கீழ இருக்கு. பாலா நீ மேல விடு பாலா. உன்னோட போதும் விடு. இது அவ்வளவுதான் கீழ. குறுக்கிய சேனல் போடுறேன். நான் கவர் பண்றேன். मेरे को सही कटो अल्ल बंदे अरे हम बंदे सेलो पका ए सेलो कहीं रे
வேற ஒன்றும் தரப்பா தரா. போய் விடு. ஒன்றும் வச்சு லைட்டாக தள்ளி. போய் விடு. அடி. மேற்கு வேலை டேப்பர் வேலை இருக்குது. கட்டமாக இருக்காண்டி. இங்கே பாரா, அது லிங்கண்டா, அது ஒரு மரியாதை கொடுண்டா. நீங்கள் மான கடி வைக்கிறீங்க, அது ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய கறி வச்சுக்கலாம் பாரு. ஐயோ ஐயோ அண்ணா. பாரு பாரு பால் வேற தாண்டா இதா. சரி பேச்சு கொடுங்க கொடுங்க. என்ன காடி? காடி கடிவிடா. பாதி வேலை பாதி டிசிஷன். பாலா பார்த்து ட்ரை. செல்வா செல்வா அவ்வளோதாண்ணா. விடா விடா. ஓடி வச்சு போடுறப்பலாம் குறை போட்டாச்சு. இந்த நேரம் பார்த்தோன்னா அதனால இங்கே போடுவான். ஓட எடுத்து விடா. போட்டாச்சு. இல்லை முன்ன நேரம் முடியலையா. சப்போர்ட் கொடுப்பாங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க. டீட் ஆகிட்டா தொந்தரவு இல்லை. யாருமே ஏற மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்துக்கணும் இது பார்த்தீங்க அது பார்த்துக்கணும் நடுவில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இன்னும் பண்ணல. கண்டி போடுறா. ஐயா வெள்ளி பார்க்காதீங்க. ஐயா அங்கே ஒரு பீஸ் எடுத்துக்கிறா ராமையா. மேலே ஏரியா ஷெட்டு விட்டு ராமையா இருக்கிற ஸ்கொயர் நீட்டாக ஜாயின் பண்ணியா. இது எவ்வளோ வருது? இதில் ஒரு ஆங்கில வச்சு விட்டு வர வரைக்கும் பாரு. அப்படின்னா விட்டு கிராஸ் சப்போர்ட் கொடு. ஐயா எப்படி ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிக்கலாம். ஐயா மேற்கொள்ளி போட்டாச்சு.
இங்கே ஒரு ஒளி ஏற்பட்டாச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சு. ஐயா வந்து சபரி ஐயா படைக்கிறாரு, அபிஷேகம் பண்ணுறாப்புல. ஏய் ராமே சட்டை எடு. ஐயா வந்து பூஜை பண்ணுறாரு 2வது முறையா. ஐயா இங்கே பாருங்க. ஐயா உங்களால் தான். என்னது உங்களோட இதுதான் வரணுங்க. ஐயா சும்மாங்க. ஒளியை போட்டு வச்சு இந்த இடத்துல ஐயாவுக்கு நல்லா செட்டு போட்டாச்சு. லைட் வசதி பண்ணுறது ஒயர் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரில், அதனால் வந்து இந்த ஒளி ஏற்படுத்தி விட்டுறோம். குழப்பு வழி அன்ன கவிடுபடு பத்தல் விளக்கு அழலுருவின் விசிவுரு பச்சை எய்யா இளஞ்சூர் செய்யோ நவ்வயிற்று 5 மயரொழுகி தோற்றம் போல கொள்ளம் பொத்திய பொதியுரு போர்வை அணைவாளவன் கண் கண்டு அணைவாளவன் கண் கண்டு மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் வகையிதாள் நாள் கண்டு நாம் இங்கு நாள் கண்டு கோள் கண்டு வாழ்கின்ற வழி சொன்னோம் சிவசங்கரா உள்கண்டு வெளிகண்டு உள்ளுக்கும் உள்கண்டு உணர்கின்ற முறை சொன்னோம் சிவசங்கரா மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் வகையிதாள் துளைவாய் தூர்ந்த துறப்பு அமையாணி எந்நாள் திங்கள் வடிவிற்று ஆகி அந்நாளில்லா அமைவரு வருவாய் பாம்பு அனந்தன்ன ஓங்கு திருமறுப்பின் மாயோன் முன்கை ஆய்தொடி கடுக்கும் கண்கூடு இருக்கை தின்பிணி திவ்வின் ஆய்தினை அரிசி அவையல் அண்ணன் வேய்வை போகிய விரலுரல் நரம்பின் நீல்விசில் மணங்கமிழ் மாதரை மண்ணி அன்ன அணங்குமை நின்ற அமைவர் காட்சியாறு அலைகள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவு இன்பாலை மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில் வகையிதாள் தீ என்று சொன்னாலும் தீபங்கள் என்றாலும் தீ என்பதொன்றுதான் சிவசங்கரா என்று சொன்னாலும் நான் என்று சொன்னாலும் நம் சிவசங்கரா அவன் கூட்டம் மூச்சு அவனே எடுத்துக்கிட்டுமே, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ள நாம் பறிச்சு நீ வந்து சதப்பணத்தை வச்சு இந்த வெறும் சதம் தான் இதை வச்சுக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை என்ன உன்னால எதுவுமே செய்ய முடியாது. மனிதன் பேர் தான். ஆனா உள்ளன்று ஆற்றுவேன் எங்க அப்ப ஈச எம்பெருமான் தான். அந்த திருவண்ணாமலை, சதுரகிரி, வெள்ளிங்கிரி, மருவமலை ஐயன், எங்க அப்ப சுக்கநாதன், எங்க அப்ப எல்லா பேருமே ஒரே ஐயன் தான். ஆனா நான் தோண்டிய தவம், தவத்தின் தவம் பெருந்தவம் எங்க அப்பன் சதுரகிரி, வெள்ளிங்கிரி ஐயன், இல்லை நடராஜன்,
கார்மேகம் போல் சடையும் மான் துளில் போல் மேனி பூ போன்ற மனமும் பின்னியா இனி புழுவாய் படைச்சாலும் பின்னியா, இனி புழுவாய் படைச்சாலும் அடுத்த பிரிவிலே உன் பாதைக்கு அடிக்கிறேன். பின்னியா, நம்முடைய பிறவி போகணும்னா அவனை வழிபடணும். நம்முடைய தெய்வம் இது. இப்ப நம்ம அமெரிக்கால பிறந்தா கதை வேற, ஆனா இந்தியாவில் பிறந்தாச்சே. இந்தியாவில் பிறந்தா யாரை வழிபடணும்? நீங்க எங்க மண்ணை தோண்டினாலும் அங்கே கிடைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. ஆமா, எப்ப வந்தான்னு நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எப்ப வந்தான்? ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானுடும் ஆழியானும் காண்கிலா ராமபிரான் வழிபட்ட மூர்த்தி, கிருஷ்ணபெருமான் வழிபட்ட மூர்த்தி எத்தனை யுகங்களா கலந்திருக்கிறார். திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்துல போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்துல அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசிக்க கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும் கடந்து தெரியாத பண்ணுது. எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, குழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தும். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா உன் பாவம் அறுபட்டு போயிடும். இது சத்தியம். உலகத்துல எங்க தோண்டினாலும் பழமையின் அடையாளமா கிடைக்கிறது சிவலிங்கம் மட்டுமே. ஈசனே பழமைக்கும் பழமையானவர். சிவாய நம என்பதை விட சிறந்த சொல் கிடையாது. சிவபெருமான் பெயரை சொல்லாத நாக்கும் திருநீறு அணியாத ஐயா